அது எங்கு நிலை கொண்டிருக்கிறது பார்த்தோம்னா இலங்கைக்கு கிழக்கு திசையில் இருக்கக்கூடிய பகுதியில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்கிறோம். இது அடுத்து வரக்கூடிய நாட்களில் இது மேலே நகர்ந்து வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழக கடற்கரையை ஒட்டி வரக்கூடிய நிலையில் எந்தெந்த பகுதிகளுக்கு பெருமழை காத்திருக்கிறது என்ற ஒரு கேள்வி நம் முன் வலுவாக இருக்கிறது. இது தொடர்பான நமது சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிப்பதற்காக இணைகிறார் வானிலை ஆர்வலர் செல்வகுமார். செல்வகுமார் சார், வணக்கம். இப்போ இந்த ஃபெங்கல் புயலா மாறின பிறகு இதனுடைய பாதை எப்படி இருக்க போகிறது? இதுவரைக்கும் ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு தகவல் கிடைக்கல, எந்த இடத்துல கரையை கடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுடைய கணிப்புப்படி இதனுடைய பாதை எப்படி இருக்க போகிறது? எந்த இடத்துல கரையை கடக்க வாய்ப்பு அதிகம்? வணக்கம் ஐயா. கண்டிப்பாக தற்பொழுது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் திரிகோணமலைக்கு மிக அருகிலே ஒரு 75 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கிறது. அதாவது முல்லைத்தீவிற்கு 130 கிலோமீட்டர் தொலைவிலும், வேதாரண்யத்திற்கு 300 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரிக்கு 430 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு 530 கிலோமீட்டர் தொலைவிலும் இது நிலை கொண்டிருக்கிறது. இது தொடர்ந்து நேற்றிலிருந்தே பெரிய அளவிலே நகர்வு இல்லை. போடுறதும் திரிகோணமலையை விட்டு பெரிதா நகரவே இல்லை. ஆனா நகர்ந்தாலும் திரிகோணமலையோட டிஸ்டன்ஸ் தான் ஏற்ற இறக்கத்துடன் இருக்க தவிர சென்னைக்கு பெரிய அளவிலே வந்த வேகம் குறைந்திருக்கு. ஏனென்றால் அங்க 2 வெப்ப நீரோட்டங்கள் பயணிக்கிறது, 2 கிளையாக பிரிக்கிறது. ஒன்று தமிழ்நாட்டின் கரையை நோக்கி வருகிறது, இன்னொன்று தமிழ்நாட்டு கரைக்கு அப்பால் சென்று மீண்டும் தமிழ்நாட்டின் கரையை ஒன்றிணையக்கூடிய. ஆனால் 2 நீரோட்டமும் மாமல்லபுரம் அருகே இணைகிறது. மாமல்லபுரம், கூவத்தூர் மற்றும் அதாவது காவிரி, அதாவது அந்த செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகே அந்த அதாவது மரக்காணத்திற்கும் மாமல்லபுரத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில அந்த 2 நீரோட்டங்களும் அமைகிற காரணத்தினால ஏதோ ஒரு வழியை பிடித்துக் கொண்டு அந்த நிகழ்வானது மாமல்லபுரம் அருகே, அதாவது மரக்காணத்திற்கும் மாமல்லபுரத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில வரக்கூடிய 30ஆம் தேதி அல்லது 1ஆம் தேதி கரை கடப்பதற்கு சாதகம் அதிகமாக தென்படுகிறது. ஆனால் இது நெருங்கி வரக்கூடிய நிகழ்வு தமிழ்நாட்டுக்கு மிக நெருக்கமாக, அதாவது ஒரு 200 கிலோமீட்டர் அப்பாலா அல்லது 100 கிலோமீட்டர் அப்பாலா என்பதுதான் டெல்டா மாவட்டங்களுக்கு கணக்கெடுக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் இது தொடர்ந்து படிப்படியாக புதுச்சேரிக்கு மிக நெருக்கமாகவும் அப்படியே மரக்காணத்துக்கு நெருக்கமாக வந்து மரக்காணத்தை தாண்டிதான் இது கரை கடப்பதற்கு அதிக வாய்ப்பாக இப்பொழுது தென்படுகிறது. சதுரங்கப்பட்டினம் என்று எடுத்துக்கொள்ளலாம். கூவத்தூர், சதுரங்கப்பட்டினம், மாமல்லபுரம் இந்த பகுதியில் அது கரை கடப்பதற்கு அதிக வாய்ப்பு. இது இப்பொழுதைக்கு டெல்டாவிலே கனமழை பொழிவை குறிப்பாக நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காரைக்கால், திருவாரூர் மாவட்டங்கள்ல கொடுத்து வருகிறது. எல்லா மாவட்டங்களுக்குமே தூரல் மழை பொழிவாக இருக்கிறது. உள் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வரைக்கும் தூர் மழை பொழிவு கொடுக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டம் வரைக்கும் மழைப்பொழிவு, கள்ளக்குறிச்சி வரைக்கும், திருச்சி வரைக்கும் மழைப்பொழிவு இருக்கிறது, கன்னியாகுமரியும். ஆனால் இந்த நிகழ்வானது மிக மெல்ல நகர்கிற காரணத்தினால டெல்டாவிற்கு இன்னும் 3 நாட்களுக்கு மழை இருக்கு.